இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு பொரிச்ச குழம்பு. இது சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சில பொருட்கள் அரைக்கணும். ஒரு மிக்சர் ஜாரில் துருவின தேங்காய் 1/2 கப், சீரகம் 1/2 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், உடைச்ச கடலை 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 250 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 6 டீஸ்பூன், கல்லுப்பு 2 டீஸ்பூன். இதில் நான் மிளகாத்தூள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 தனியாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து தான் நான் எடுத்து எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 50 ml தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா காய் இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவோடைய பச்சை வாசனை போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் கடைசியாக தாளிக்கணும். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி 2 பட்டை, 2 லவங்கம், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே அதை குழம்புல சேர்த்துடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.